ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒன் பாட்ல வந்துட்டு ஈஸியான புலாவ் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு கடாய் புலாவ் கூட நம்ம சொல்லலாம். இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, ஏலக்காய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க தாளிச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கேரட், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், பீன்ஸ் இதெல்லாம் இந்த கூட ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு சுடு தண்ணியை போட்டுட்டு நீயும் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுடு தண்ணி கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1:1 ரேஷியோல வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். குக்கர்ல பண்ணாம கடாயில பண்றதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கிளாஸும், அதுக்கப்புறம் காய்கறி வேகிறதுக்காக எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து 3 கிளாஸ் கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ரைஸையும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சுங்க. ஒரு 1/2 hour கழிச்சுட்டு நல்ல ரைஸ் வந்துட்டு கொல கொலன்னு இருக்கும். நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். நம்ம இது வந்து நிறுத்திட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான பொல பொலன்னு ஒன் பாட்ல ரெடியான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.